வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டின் மீது தொடுக்கின்ற அந்த தாக்குதல் என்பது தொடர்ந்து அடுத்தடுத்து வெவ்வேறு அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் நேற்று மறுபடியும் தமிழ்நாடு அரசினுடைய அந்த பழைய கடிதம் ஒன்றை எடுத்து போட்டு ஐ ஸ்டாண்ட் வித் எவ்ரி வேர்ட் தட் ஐ ஹவ் செட் அப்படின்றாரு. முதல் நாள் 100 முறை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்கிறேன்றாரு. ஐ ஸ்டாண்ட் வித் எவ்ரி வேர்ட் ஐ ஹவ் செட்ன்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா அப்படிங்கிற கேள்வியில இருந்துதான் அதை தொடங்க வேண்டியது இருக்கு. ஆனா நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். ஆனா தெரிந்த கருத்தை, உண்மையை அப்படியே மக்களிடம் பகிர்ந்து கொள்றதுக்கு அவங்க தயாராக இல்லை. அவங்க வேண்டுமென்றே ஒரு அரை உண்மையை பேசுகிறார்கள் அல்லது முழு பொய்யை பேசுகிறார்கள். ரெண்டுல ஏதோ ஒண்ணு அவங்க செய்யறாங்க. அது எதனால அப்படி சொல்ல முடியுது? அடிப்படையில நாடாளுமன்றத்தின் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது மக்களின் மீது நம்பிக்கை இல்லை. மக்களை இந்திய ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் அப்படின்னு அவங்க உண்மையிலேயே நம்பல. அதனால எல்லா விதத்திலையும் மக்களை இழிவு செய்யும் விதமாக பொய்யை பேசுகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது. அவர் கோட் பண்ற கடிதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நாங்க இந்த விஷயத்துல ஆர்வமாக இருக்கிறோம். எங்கள் கல்வித்துறையிலிருந்து நாங்க ஒரு குழு போட்டிருக்கிறோம். அது முழுமையாக இந்த கல்விக் கொள்கையை ஆராய்ந்து, இந்த திட்டத்தை ஆராய்ந்து எங்களுக்கு ஒரு பரிந்துரையை கொடுக்கும், அதன்படி நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதில் இணைந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒற்றை வரிய, அந்த கடிதத்துல உள்ள அவ்வளத்தையும் விட்டுட்டு அந்த ஒற்றை வரிய வச்சுட்டு நீங்க ஏற்கனவே ஒப்புக்கொண்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. எது ஒப்புக்கொண்டதாக சொல்ல முடியும்? அக்ரிமெண்ட் போட்டா தான் ஒப்புக்கொண்டதாக சொல்ல முடியும். ஈவன் எம்ஓயு கூட நீங்க எங்க கிட்ட சொல்றதுக்கு, நீங்க எங்க கிட்ட காட்டுற பேப்பர்ல இருவரும் ஒப்புதலோட இதை தொடர்ந்து நடத்தலாம் என்ற அளவுல இதுக்கு ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கு. நீங்க கொடுக்குற ஆஃபரை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்கலாம் அல்லது ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு புரிதல் அளவுல நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான். அதுல இருந்து பின்வாங்கலாம். சார், ஒரு டவுட் சார். எம்ஓயு அப்படின்றது மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுதான் இது. அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம். 2 பேரும் புரிந்து கொண்டு ஒருமித்த உணர்வோடு கையெழுத்திடுவது. இப்ப நீங்க பல்வேறு நிறுவனங்கள்ல உயர் பொறுப்புகள் வகிச்சிருக்கீங்க. வெவ்வேறு நிறுவனங்களோட எம்ஓயு சைன் பண்ற மாதிரியான சூழல் வந்திருக்கும். இப்ப நம்மளுமே இப்ப நான் படிச்ச காலேஜஸ்லயே இப்ப கேடோ கேமு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு வெளியில இருந்து நிறுவனங்கள் வருவாங்க சார். அப்ப அவங்க கொண்டு வர்ற ஒப்பந்தத்துல காலேஜ் அப்படியே கையெழுத்து போடாது. காலேஜும் அவங்களும் சேர்ந்து ஒரு டிராப்ட் பண்ணுவாங்க. அதுல 2 பேரும் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிடுவாங்க. அவங்க கொண்டு வர்றதுல நம்ம கையெழுத்து போடுறதுன்னா அதுக்கு பேர் அக்ரிமெண்ட் தானே சார். அது எப்படி எம்ஓயுவா மாறும்? அந்த எம்ஓயு எப்படி அவங்க எழுதுனதுல அப்படியே கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றது அதுக்கு பேர் எம்ஓயு தானா சார்? உண்மையிலேயே டவுட்டா இருக்கு சார். எம்ஓயுவே போடலையே இங்க. எம்ஓயு கூட போடல. எம்ஓயு போட்டா கூட அதுக்கப்புறமும் பின்வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எம்ஓயுவே போடல. ஆனாலும் இங்க அதை ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இத ஏற்கனவே பல இடங்கள்ல திரும்ப திரும்ப பேசியாச்சு. ஆனாலும் திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்கு. பாலச்சந்திரன் சாரும் நிகழ்ச்சியில என்னோட பேசும்போது சொன்னாரு, புரோக்ரட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு. அவங்க நீ எப்படியும் மக்களுக்கு அந்த வேலையை செய்ய போறது இல்லை, அதனால அவங்க மனசு கோணாதபடி அதை நிராகரிச்சு கடிதம் கொடுக்கணும். மக்களுடைய கோரிக்கைக்கு நீங்க நிராகரிக்கும் போது மக்களுடைய மனம் கோணாமல் கடிதம் எழுதணும்ன்றது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆட்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிறுவனத்துல லீவ் லெட்டர் கூட யாரையும் புண்படுத்தாம தானே சார் எழுதுறதுன்றதான சார் உலக வழக்கம். ஆமா, எதுவுமே யாரையும் புண்படுத்தாம தான் இருக்கும். வலிந்து போய் கத்தியில போய் நெஞ்ச குத்திக்கிட்டு எனக்கு நெஞ்சில குத்திட்டான்னு சொல்றவங்க தான் இங்க அதிகமாக இருக்கு. என் மனம் புண்படுகிறதுங்கிறது யாரோ எங்கேயோ பண்றதுக்கு இவங்க மனசு ஏன் புண்படுது? வருத்தம் வரலாம், இப்படி எல்லாம் நடக்குதே அப்படின்னு இந்த வருத்தம் வரலாம். இவர் மனம் புண்படுற அளவுக்கு இவருக்கு என்ன நடந்திருக்கு? ஒண்ணும் நடக்கல.
அப்படி சரி இது தர்மேந்திர பிரதான் வந்து பேசியது அந்த அளவுல தான் உண்மைக்கு மாறான தகவலாக இருக்கு. அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அது போக அவங்களே வந்து முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்துல அல்லது திரும்ப அதுக்கப்புறம் 2-3 முறை அந்த எம்ஓயூல சைன் பண்ணுங்க, நீங்க அதை மறுப்பது சரியல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே எழுதியிருக்கிறாங்க. ஆக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்களுடைய கடிதங்களே வந்து சுட்டிக்காட்டி இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது எங்க நீங்க ஏத்துக்கிட்டு மாறிட்டாரு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. அதுவும் சார் அவங்க ரொம்ப காலமாவே வேற ஒரு விஷயத்துல அவங்க புண்பட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது சார். ரொம்ப காலத்துக்கு பிறகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பெரியாரை பற்றிய விஷயங்களை வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவர்களை இவர்கள் கொண்டாடுவார்கள். ஊர் முழுவதும் அவரின் பெயரில் திட்டங்களையும் அவரின் பெயரில் சிலைகளையும் வைப்பார்கள். இவர்களா தமிழ் மொழியின் மீது பாசம் உள்ளவர்கள் அப்படின்ற கேள்வியை நாடாளுமன்றத்தில் ரைஸ் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் என்ன சொல்றது இதுக்கு? சீமானோட செல்வாக்குல இவங்க பேசுறாங்களா, இவங்களுடைய செல்வாக்குல சீமான் பேசினாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதாவது அது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, யாரோ ஒருவர் தானே பாஸா இருக்க முடியும். ரெண்டு பேரும் ஒரே தளத்துல காம்ரேட்ஸா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சம தளத்துல இருந்து காம்ரேட்ஸா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப அவங்க கோட்பாட்டுப்படி ஒரே ஒரு பாஸ் தான். அவர் யாருன்றது நமக்கு நல்லா தெரியும்ல சார்? நல்லா தெரியும். அந்த பாஸ் சூப்பர் பாஸ் யார் அந்த சூப்பர் பாஸ் அப்படின்னு மக்களுக்கு புரியும். இவங்களுடைய குரலை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இப்போ சீமான் குரலை தாண்டி தங்களுடைய குரலும் அதுல ஒலிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னால ஒரு லாஜிக் இருக்கு. இவங்க தனியாக இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ராஜா பேசிட்டு இருந்தாரு. ஆனால் கடை விரித்தோம் கொள்வார் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது எடுபடல. தமிழ்நாட்டுல அவங்களுடைய பிரச்சாரம் வந்து எடுபடல. அதனால பாஜகவிலிருந்து யார் பேசினாலும் எடுபடாது. இது வந்து வேறு தளத்திலிருந்து தான் திமுகவின் அதிகாரம், திமுகவின் சக்தி, திமுகவின் ஆற்றல், திமுகவின் மக்கள் ஆதரவு எங்கிருந்து வருகிறதோ அந்த மூலத்தை தகர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அத யாரை வச்சு தகர்க்கலாம்னு முடிவு செய்துதான் சீமான்ட்டு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது. இப்ப அவர் பேசியதுக்கு அப்புறம் இவங்க அதை வழிமொழிகிறாங்க. நாங்களும் இருக்கோம் உங்க கூட அப்படின்னு சொல்றதுக்கு வழிமொழிகிறாங்க. நேர்ல பாக்குறவங்க கார்ல போகும்போது மறிச்சு கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய பணியைன்னு வாழ்த்து சொல்ல முடியும். அவங்க டெல்லியில இருக்காங்க, நேர்ல பார்க்க முடியாது. அதனால இப்படி சில செய்கைகள் மூலமாக உங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அந்த டேமேஜிங் தி ஐகான்ஸ் ஆஃப் டிஎம்கே அல்லது திராவிட இயக்கம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பெரும் பிம்பங்களை சிதைக்கிறது அப்படிங்கிற முடிவு வந்து ஏற்கனவே சின்ன சின்ன லெவல்ல செய்து பார்த்தார்கள். அப்போ வந்து இவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன லெவல்ல ஒரு சிலையை போய் அடிக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது, கைத்தடி அடிக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன லெவல்ல சிலை மூலமாக ஒரு இழிவுபடுத்தும் செயலை செய்து பார்க்கிற ஆட்களை சமூக விரோதிகள்னு கைவிட்டுட்டு இவங்க லீடர்ஷிப்ல இருந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது அடுத்த ஸ்டெப்பு. நாங்களே நேரடியாக சொல்றோம் அப்படின்னு அந்த லெவலுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஜெயலலிதாவை அவமானப்படுத்தியவர்கள் நாகரிகத்தை பற்றி பேசலாமான்ற லைனை சொல்றாங்க சார். திரும்பவும் அடுத்து போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே சொன்னாங்க, இப்பயும் சொல்றாங்க சார். இல்ல, இது ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்திலையும் சொல்லிட்டு இன்னும் 10 வருடம் கழிச்சு திமுகவை எதிர்க்க வேண்டிய நிலை இருந்தால் தமிழ்நாட்டில் அவங்க கன்சிஸ்டன்டா இருந்தாங்கன்னா திரும்பவும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா கான்டெம்பரரி பாலிடிக்ஸே அவங்க கிட்ட கிடையாது, தற்கால அரசியலே கிடையாது. இன்றைய நிலையில இந்திய மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே தெரியாது. எல்லாமே வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால 1000 ஆண்டுகளுக்கு முன்னால உண்டான தீர்வுகளைத்தான் அவங்க வந்து தீர்வுகளாக மக்கள் மத்தியில முன்வைக்கிறாங்க. அப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க பேசுறது எல்லாமே பழைய கதைகளாகத்தான் இருக்கும். இப்ப புதிதாக பேசணும்னா என்ன பேசணும்? ட்ரம்ப் வந்து டாரிஃபை மாத்த சொல்றாரு, அது இந்தியாவை எப்படி பாதிக்கும், தமிழ்நாட்டை எப்படி பாதிக்கும், இந்தியா அதை ஏற்கணுமா வேண்டாமா
அப்படின்னு பேசணும். பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. சைனா பார்டர்ல என்னவோ நடக்குதாமே, அது நாட்டுக்கு ஆபத்தா? அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அரசு என்ன செய்யுது? அரசால செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தா இன்னும் வேற எந்த மாதிரி சர்வதேச அணிவகுப்புகள் மூலமாக அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு அதை பற்றி பேசணும் நாடாளுமன்றத்துல. அல்லது எதிர்கட்சி தலைவரோட அந்த மாதிரி எதாவது செய்யறாங்களா? செய்யறது இல்லை. கான்ஸ்டிடியூஷனுக்கு நெருக்கடி வரும்படி கும்பல்கள் ஆங்காங்கே என்னென்னமோ செய்யுது, அதையெல்லாம் சரி செய்வதற்கு ஏதாவது பேசுவோம் நாடாளுமன்றத்துல. லா அண்ட் ஆர்டர்ங்கிறது ஸ்டேட்டோட சப்ஜெக்டா இருந்தாலும் கூட நாம எல்லா விஷயங்களையும் அப்படியே லா புக்ல என்ன சொல்லி இருக்குதோ அதன்படியே நாம நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல்களை மாநிலங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு ஏதாவது பேசுறாங்களா? அதுவும் ஒண்ணும் பண்றது. என்ன பேசினாலும் இந்திய பாரம்பரியம், பாரத பாரம்பரியம் தான் பேசுறாங்க. அந்த பாரம்பரியத்துல என்ன இருக்கு? பாரம்பரியத்துல அவங்க தூக்கி பிடிக்கிறது எல்லாத்தையும் அரசமைப்பு சட்டம் நிராகரிக்கும். அதுக்கப்புறம் அவங்க அதை புழக்கடை வழியாக அதை எல்லாத்தையும் செயல்படுத்த முயற்சி செய்யறாங்க. ஆரம்பத்துல புழக்கடை வழியாகவும் பின்பு நேரடியாகவும் எல்லாவற்றையும் கொண்டு வருவதற்கான பணிகளை செய்கிறார்கள். அந்த ஓவரால் டிசைனுக்குள்ள இப்ப நடக்கக்கூடிய நீங்க கேட்கிற எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக இருக்கு. ஒரு பெரிய சக்கரத்துல இது சிறு சிறு ஆணியாக இருக்கு. அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எதுவுமே தனியா நடக்கல. தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டின் கல்வியை காலி பண்றாரு. இவங்க தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை காலி பண்றாங்க. தமிழ்நாடு கல்வியை காலி செய்கிறார், இவர் கல்லாவை காலி செய்கிறார். கல்லாவை காலி செய்கிறார். இவங்க எல்லாருமே மாநிலங்கள் முடங்கி நிற்க வேண்டும் அப்படின்னு நிலைக்கு வர்றாங்க. மாநிலத்தால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை மக்களிடத்துல ஏற்படுத்துவதற்கு மாநிலங்களை முடக்குகின்ற வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாகுது. அப்போ சொல்யூஷன் என்ன? ஒரு வலிமையான ஒன்றிய அரசு, பெயரளவுக்கு மாநிலங்கள், மாவட்ட கலெக்டர் மூலமாக மேலிருந்தே ஆட்சி செய்துவிட முடியும். சிறு சிறு ஊராட்சிகள், நகராட்சிகள் மூலமாக அல்லது மாவட்ட கவுன்சில்கள் மூலமாக அப்படின்னு ஒரு பார்வை வச்சிருக்காங்க. ஒற்றை ஆட்சி முறைக்கான பார்வை வச்சிருக்கிறாங்க. அந்த பார்வையை செயல்படுத்தி விடலாம் நாளடைவுல. அதற்கு மாநில உரிமை, மாநில அதிகாரம்னு பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. அவங்கள அன்பாப்புலர் ஆக்கணும். அவங்க பேசுகின்ற தத்துவங்களை இல்லாமல் செய்ய வேண்டும். ஒரு கேயாஸ், ஒரு குழப்பமான மனநிலையை, அராஜகமான சூழலை எல்லா இடங்கள்லயும் உருவாக்கணும். என்டையர் சிஸ்டம் மேல, சட்டத்தின் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்போது வருவார் அந்த அன்பான சர்வாதிகாரி அப்படின்னு வசனம் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புறச்சூழலை உருவாக்கி அனைத்து மக்களையும் ஒடுக்குவதற்கு ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதை புரிந்து கொண்டு தனித்தனியாகவும் கூட்டாகவும் இந்த ஓவரால் டிசைனையும் சேர்த்து எதிர்ப்பதற்கு ஒரு நீண்ட கால போராட்டத்துக்கு தயாராகிற ஒரு பணியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்யுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்வியாக நிற்குது. ஆனா அதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அவங்கன்னு தெரியல. அவங்களுடைய செயல்கள் மூலமாக என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் தமிழ்நாடு இவ்வளவு பேசுகிறது, ஆனா கடன்கார மாநிலமாகத்தான் இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தையும் இப்ப சைட்ல கிளப்பி இருக்கிறாங்க சார். எப்ப பார்த்தாலும் கடன் வாங்கிட்டே இருக்கிற ஒரு மாநிலம் என்ன வளர்ந்த மாநிலமா அப்படின்னு கேக்குறாங்க சார். கேரளால கேட்ட கடனை கொடுத்துட்டாங்களா ஒன்றிய அரசு? கொடுக்கல. என்ன காரணம் சொன்னாங்க? கேரள அரசு கேரள அரசுக்கான கடன்கள்ல தான் நீங்க பார்க்கணும். கேரள அரசு நிறுவனங்கள் இருக்குல்ல, அது லீகல்லி தனி என்டிட்டி. அது ஒரு மனிதனை போல அவர்களுக்கென்று சட்ட ரீதியான தனித்துவமான அடையாளம் இருக்குது. அதனால அந்த நிறுவனங்களுடைய கடன்களை நீங்க எங்க கடன்களோட சேர்க்கக்கூடாது, அரசினுடைய கடன்களை மட்டும்தான் பார்க்கணும். அதன்படி எங்களுக்கு இன்னும் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இல்ல, உங்க ஸ்டேட் ஆர்கனைசேஷன்ஸோட கடன்களையும் சேர்த்து தான் நாங்க பார்ப்போம். அதன்படி இனிமேல் நீங்கள் கடன் பெறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எதிராக அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் பினராயி விஜயன். அது நிக்குது. ஓகே, ரைட், இருக்கட்டும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் தமிழ்நாட்டோட வந்திருக்கா?
தமிழ்நாடு இதுவரைக்கும் நீங்க லீகல்லி எதை அனுமதித்திருக்கிறீங்களோ அதை வட்டத்துக்குள்ளதான கடன்களை பெற்றுட்டு இருக்கு. நீங்க அதை வந்து சீலிங் உச்சவரம்பு எதை வச்சு வச்சிருக்கீங்க? உள்நாட்டு உற்பத்தியை வச்சு, மொத்த உற்பத்தியை வச்சுதானே வச்சிருக்கீங்க. மாநிலத்தின் மொத்த உற்பத்திக்கு இவ்வளவுன்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதற்குள்ள உற்பத்தி அதிகமாக கொடுக்கறவங்க வந்து அதுக்குள்ள ஒரு 3%க்குள்ளதான் நீங்க வாங்கணும்னா அந்த 3%க்குள்ள வாங்கினாலும் அது அமௌண்ட் அதிகமாகத்தான் இருக்கும். இந்த உள்நாட்டு மொத்த உற்பத்தி வந்து அதிமுக காலத்துல குறைவாக இருந்திருக்கலாம் என்ன இருந்தது. அதனால அந்த 3% வரைக்கும் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் குறைவாக இருக்கும். இப்ப அதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இப்போ உள்நாட்டு உற்பத்தி அதிகமா இருந்ததுன்னா, எடுத்துக்காட்டுக்காக உண்மையிலேயே அப்படி இருக்கா என்னன்னு ஃபிகர்ஸோட கேட்டுறாதீங்க. அது இங்க வந்து அது ஜிடிபி ஏறி இருந்ததுன்னா, அதிகரிச்சிருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெர்சன்டேஜ் இதுவும் அதிகரிக்கத்தான் செய்யும். அது தவிர ஃபேக்டர்ஸ் இருக்கு, இன்ஃப்ளேஷன் இருக்கு, அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கடன்கள் வந்து சர்வ் பண்ண முடியாம, அதாவது திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கும் போகவில்லை. அரசு லீகலா சட்ட ரீதியாக அனுமதித்த லெவலையும் தாண்டவில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. அதற்கு மாறாக அதைத்தான் நாம நம்பணும். ஏன்னா அதுக்கு மாறாக இருந்ததுன்னா ஒன்றிய அரசு கடன் பெறவே வழிவகுத்திருக்காது. ஏன்னா பன்னாட்டு கடன்கள் எல்லாமே அவங்க வழியா தான் நம்ம வாங்க முடியும், வெளியில நம்ம தனியா வாங்க முடியாது. ஆமா ஆமா, அப்படி ஒரு பிரச்சனையில தான் இந்த மெட்ரோ, சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட், 2வது ப்ராஜெக்ட் வந்து 65,000 கோடி அவங்களுடைய வழியாக நாம வாங்குறோம், நாம திருப்பி செலுத்துறோம். அதை அவங்க வந்து நம்ம தொலைக்காட்சியில வரக்கூடியவர்கள், பாஜகவுக்கு ஆதரவாக பேச வருபவர்கள், நாங்க கொடுக்கிறோம் 65,000 கோடி, 65,000 கோடி நாங்க கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு திருப்பி கட்டவில்லை என்றால் அவங்க கொடுக்கணும், கேரண்டி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க மூலமாக வருது, அங்க வாங்கி இவங்க கொடுக்கறாங்க. நீங்க இங்க கொடுக்காம எங்க போறது? தமிழ்நாடு வந்து அதை திருப்பி செலுத்தும். அந்த மாதிரி அலார்மிங் சிச்சுவேஷன்ல எங்கேயும் தமிழ்நாடு இல்லை. ஆனால் ஒன்றியம் வாங்கி இருக்கக்கூடிய கடன்களுடைய எல்லையும் தான் அலார்மிங்கா போகுது. அதை பற்றி இந்த பேரறிஞர்கள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே, பொருளாதார அறிஞர்கள். பிடிஆர் இதை தொடர்ந்து கேள்வி எழுப்பி இருக்கிறார், இதை தொடர்ந்து விளக்க சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் இப்ப தர்மேந்திர பிரதான் அன்னைக்கு போட்ட கடிதத்துக்கு நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டோம். நாடாளுமன்றத்துல எழுப்புனதுக்கு ஆதாரப்பூர்வமா பதில் சொல்லிட்டோம். இந்த கடன் விவகாரத்துக்கு 2021 இருந்து இப்போ வரைக்கும் பிடிஆரும் தங்கம் தென்னரசும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அவங்க லைன்ல கன்சிஸ்டன்டா திரும்ப 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 பழைய பொய்க்கு பதில் சொன்னாலும் பழைய பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? நீங்க என்ன பதில் சொன்னாலும் நாங்க அதை காதலியே வாங்கிக்க போறது இல்ல, நாங்க சொல்றத சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்க பர்பஸ் வந்து தமிழ்நாட்டை அல்லது மாநிலங்களை டேமேஜ் பண்றதுதான் அப்படின்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுல ரிகன்சிலியேஷனுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க நார்மலா. இந்தியா வந்து ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கு, ஏன்னா இவங்க கிளைம் பண்ற மாதிரியான வளர்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கு ஒண்ணு. அதுல எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி ட்ரம்ப் வந்து நீங்க உங்களுடைய இறக்குமதி வரிகள் விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கு, அப்படி இருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு என்ன போடுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுடைய ஏற்றுமதிக்கு நாங்க வரி போடுவோம் எங்க சைட்ல அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டலை கொடுக்கிறாரு. அது வந்து இந்திய பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனையாக வருது. அது ஆனா இறையாண்மை பிரச்சனை கிடையாதுல்ல சார்? கிடையாது. இவங்க ட்ரம்ப் சொன்னா அது வந்து எப்படி இறையாண்மையாக வரும்? சக இந்தியர் சொல்லும் பொழுதுதான் இறையாண்மைக்கு பங்கம் வரும். அந்த பிரச்சனை எல்லாம் வரும், தேச விரோதம் எல்லாம் வரும். யாராவது ட்ரம்புக்கு இந்த மாதிரி சொல்வதற்கு நம்ம கையை முறுக்குகிறாரு, நம்ம வந்து அச்சுறுத்துகிறாருன்னு யாராவது அந்த பக்கத்துல இருந்து பேசுறாங்களா? அதுவும் நமக்கு தான் வந்து தேவையில்லாத ஒரு பதைப்பு வருது. அவங்களுக்கு அதெல்லாம் பத்தி பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் நோக்கமே இல்லை. அவங்களை வந்து ஒற்றை அதிகாரமாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது மட்டும்தான் அவர்களுடைய பார்வையாகவும் செயல்பாடாகவும் இருப்பதாக நினைக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் மாநிலங்களை சீர்குலைப்பது அப்படிங்கிற வகையிலையும் வர்றாங்க. அதுல அவங்க வெற்றி பெற முடியாத மாநிலங்கள், எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பிம்பங்களை தகர்க்கிறாங்க. ஒண்ணு தன்மையப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யறாங்க,
அது நடக்கலைன்னா அந்த பிம்பங்களை தகர்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த ப்ராசஸ்ல இந்த மாதிரி அவங்க பேசுறது எல்லாமே எல்லை தாண்டிய தாக்குதல்களாக இருக்கக்கூடும். இருக்கு. இனி இப்போ மட்டும் இல்ல, தொடர்ந்தும் அப்படித்தான் இருக்கும்னு தோன்றுகிறது. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி இந்திரகுமார்.